நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஐ உங்கள் ஐடியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை முடிகிறதுக்கு நாளை மாலை வரைக்கும் மட்டும்தான் நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த நேரம் கடந்ததுன்னா இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தற்பொழுது முடிகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. சில பிரச்சனைகள் முழுவதுமாக முடிவதுமா கேட்டால் இப்போல்லாம் அது கிடையவே செய்யாதுன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் தெளிவாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி 6 மணி அளவு கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அன்பிளாக் ரெக்வஸ்ட் அன்பிளாக் எப்படின்னா, சில ரீசன்ஸ்னால உங்களோட ஐடி பிளாக் ஆகிருக்கலாம். எஸ்பியோட இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணாமல் உங்களோட ஐடியை நீங்கள் பிளாக்கில் விட்டுருக்கலாம். அது பிளாக்லனா அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் அந்த கேட்டகரியில் எதையுமே சூஸ் பண்ணாமல் இருந்த நபர்கள் பிளாக்கில் போயிருக்கலாம். இந்த மாதிரி சில பிரச்சனைகளில் பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே sbotvm@gmail.com இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். நாளை மாலைக்குள்ளே 6 மணிக்குள்ளன்னு சொல்லலாம். அந்த நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் கூட நம்ம எடுத்துக்கலாம். 6 மணிக்குள்ளே, நாளை 6 மணிக்கு உள்ள யாரும் அனுப்பாமல் இருந்து அதுக்கு மேலே தாமதமாகுச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சரி செய்யப்படாது. ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி இருக்கணும். கண்டிப்பாக ரெஜிஸ்டர் மெயில் ஐடி இருக்கணும். அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, அதோட ஆதார் வீடியோ ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இது எல்லாமே வேணும். இப்போ யாரோட எஸ்பிஐ ஐடியில் இருக்கோ அந்த ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட் இது எல்லாமே வேணும். ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து மெயில் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே என்ன பெயர், என்ன ஸ்டாஃப் ஐடி, என்ன மெயில் ஐடி, என்ன ஃபோன் நம்பர், என்ன ரீசனால் சேஞ்ச் பண்ண விரும்புகிற நியூ மெம்பரோட நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதை கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு sbotvm@gmail.comக்கு மெயில் பண்ணணும். இதோட ப்ராசஸ் அது. ஸோ ரெஜிஸ்டர் மெயில் ஐடியை மறந்துட்டேன் அப்படின்னா ஆதார் ப்ரூஃப் வித் பேன் ப்ரூஃபையும் நீங்கள் அனுப்பினாலும் நல்லது தான். மெயில் ஐடி சேஞ்ச் சேம் ப்ரொசீஜர். மெயில் ஐடி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் வேறு ஒரு இதில் இருந்து உங்களோட ஐடி ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கான தேவை என்ன? உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, இதோட ஃபோட்டோஸ். ஸோ இதையெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி, மெயில் ஐடி, ராங்காக என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அந்த மெயில் ஐடி தெரிஞ்சால் ஓகே, இல்லைனா நியூ மெயில் ஐடி என்னவோ அந்த மெயில் ஐடியை கிளியராக உங்களோட ரீசன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்ட் கேன்சல். இந்த ரீஃபண்டுங்கிறது, நான் ரீஃபண்டுக்கு ஆல்ரெடி மெயில் போட்டுட்டேன். ஸோ அது நான் கேன்சல் பண்ணணும். எனக்கு கேன்சல் பண்ணிட்டு எஸ்பிஓவில் நான் கண்டினியூவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் கேன்சல் பண்ணுறதுக்காக மெயில் போடலாம். அப்படி இல்லை, ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்ட் கேன்சல் கொடுத்தது அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் வந்திருக்கும். ரிஜெக்ட்னு கொடுத்தா எல்லாருமே அவங்க ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு எலிஜிபிள்னு அர்த்தம். நீங்கள் எல்லாருமே ரிஜெக்டை கொடுத்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா, சேம் ப்ரொசீஜரில் உங்கள் நேம், உங்களோட ஸ்டாஃப் ஐடி, உங்களோட மெயில் ஐடி, உங்களுடைய ரீசன், நான் இப்படி அக்செப்ட் ஆர் ரிஜெக்டில் நான் ரிஜெக்ட் கொடுத்தேன், ரீஃபண்டுக்காக தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரீஃபண்ட் கொடுத்தேன், பட் நான் இப்போ கண்டினியூ பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை உங்களோட சைடு என்ன ரீசனோ அதை சொல்லி நீங்கள் மெயில் போடலாம். இது ரீஃபண்ட் ரிஜெக்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு மட்டுமே, உங்களுடைய சஸ்பெண்ட் ஆகின ஐடி ஆக்டிவ் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டுமே. எனக்கு ரீஃபண்ட் உடனடியாக வேணும், எனக்கு ரீஃபண்ட் இந்த டேட்டில் வேணும், எனக்கு ரீஃபண்ட் வேணும், எந்த ஒரு இதுக்குமே மெயில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதுவும் sbotvm@gmail.comக்கு மட்டும்தான். ஓல்டு பல்க் சஸ்பெண்ட். இதற்கு முன்னால் ஒரு பெரிய செயலே நடந்துச்சுன்னு சொல்லலாம். அதுதான் ஓல்டு பல்க் சஸ்பெண்ட். பல்காக சஸ்பெண்ட் ஆகுச்சு, ஃபேக் ஐடிஸ் நிறைய க்ரியேட் ஆகுச்சு. அந்த நேரம் மொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரையாக சரியான நபர்களாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி நீங்கள் கிளியராக உங்களோட சைடு என்ன ஐடிஸ் இன்னும் சஸ்பெண்டில் இருக்குதோ அதையும் sbotvm@gmail.comக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களோட ஐடி இன்னும் சஸ்பெண்டில் தான் இருக்குன்னா நாளை மாலைக்குள்ளே மெயில் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே மெயில் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு சரியாகலை
அந்த மாதிரி யாராவது காத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நேரம் கூட சரியாக பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். சில நபர்கள் எனக்கு கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நான் சொல்கிறேன். நேம், ஸ்டாஃப் ஐடி, என்னோடய ஐடி பிளாக்கில் இருக்குது. இந்த 3 தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. ரீசனில் என்ன ரீசனால் பிளாக் ஆகுச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய நேம், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, ஸோ இமெயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரினா உங்களுடைய ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக கொடுத்தா மட்டும்தான் அந்த ஐடியில் உங்களுடைய பிரச்சனைகள் மாற்றப்படும். அதற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நாளை 9/7/2024 ஆஃப்டர் த பீரியட் வி ஆர் நாட் ஒர்க்கிங் த அபோவ் ரெக்வஸ்ட் அகைன். மறுபடியும் நீங்கள் அதை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படாது. அதற்கு மேலே இந்த கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கப்படாதுங்கிறது தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே sbo@tbm@gmail.com. எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடிஸ்லாம் கரெக்டாக கொடுத்து மெயில் பண்ணுங்கள். இப்போ தான் சில நபர்களுக்கு தெரியுதுன்னா அவசரமாக பண்ணி ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணி இருந்தால் மறுபடியும் சரியாக நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. தாமதமாக்காதீங்க.